ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க பர்லின் அண்ட் த லேடி வித் த எர்மின் சீசன் 2ஓட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பானிஷ் லிமிடெட் சீரீஸ். மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. இதோட ஸ்டோரிலைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் சீசனில் பாரிஸில் திருடினதுக்கு அப்புறம் எல்லாரும் வேறு வேறு ஊருக்கு போய் அவங்க நார்மல் லைஃபாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கேங்கோட லீடரான பர்லினும் கூடவே டேமியனும் சேர்ந்து இவங்களோட அடுத்த திருட்டை பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பார்ட்டியில் டச்சஸ் ஜெனோவேவாவை பர்லின் மீட் பண்ணுறாரு. அவங்களோட கேசலுக்கும் இவரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பர்லினும் அங்கே தனியாக போவார். அங்கே அவங்களோட ஹஸ்பண்டான டியூக் கிட்ட பர்லினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க மீட் பண்ணது எல்லாமே அவங்களோட பிளான் தான். அவங்க அந்த பார்ட்டியில் பர்லினை மீட் பண்ணது, அவங்களோட கேசலுக்கு இன்வைட் பண்ணதுன்னு இது எல்லாமே இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ண பிளான் தான். டியூக்கு பர்லினும் அவர் கேங்கும் புத்திசாலித்தனமாக திருடுறது பிடிக்கும். பர்லினோட எல்லா டீட்டெயிலையும் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவருக்கு ஆர்ட்னா ரொம்பவே பிடிக்கும். நிறைய ஆர்ட் கலெக்ஷனை வாங்கியே வச்சிருப்பாரு, நிறைய திருடியும் வச்சிருப்பாரு. இப்படி பிளான் பண்ணி எதுக்காக பர்லினை மீட் பண்ணாருன்னா, அவங்க ஊருக்கு எக்ஸிபிஷனுக்காக வரப்போகிற டாவன்சியோட லேடி வித் அன் எர்மின் பெயிண்டிங்கை பர்லின் மூலியமாக திருடி அவரோட ஆர்ட் கலெக்ஷனில் வைக்கிறதுக்காக தான். ஆனால் பர்லினுக்கு அவராக சூஸ் பண்ணி திருடுறது தான் பிடிக்கும். யாரும் அவருக்கு ஆர்டர் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அதனால டியூக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி அவர் சொன்ன டீலுக்கு ஓகேயும் சொல்கிறாரு. கூடவே இன்னொரு திருட்டையும் பிளான் பண்ணுறாரு. டியூக் சொன்ன மாதிரியே அவர் ஹெல்ப்போட அவர் திருட சொன்ன அந்த பெயிண்டிங், இன்னொன்று டியூக்கோட கேசல் அண்டர் கிரவுண்ட் வால்ட்டில் இருக்க கணக்கில் வராத 75 மில்லியன் யூரோ. இப்போது இந்த திருட்டையும் போன சீசனில் இருந்த அதே கேங் தான் பண்ண போகிறாங்க. கேலாவும் ப்ரூஸும் லவ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்கும். ஆனால் இப்போது கேலாவுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் மேலே லவ் வந்ததுனால அவங்க ரிலேஷன்ஷிப் இப்போ காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கோம். கேமரனும் ராயும் லவ் பண்ணி சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் கேமரனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் திரும்பி வந்து இன்னொரு சான்ஸ் கேட்டதுனால இவங்களும் அவரோட பேட்சப் ஆயிருப்பாங்க. அதனால கேமரனுக்கும் ராய்க்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். லவ் மேலே நம்பிக்கையே இழந்த பர்லினுக்கு அவர்கிட்டயே பர்ஸை திருடின கேண்டிலாங்கிற ஒரு பொண்ணு மேலே இப்போ லவ் வந்திருக்கும். டியூக்கோட ஒய்ஃபான ஜெனோவேவாக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள விட ஆர்ட்டோட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருங்கிறதுனால அவங்க ஹஸ்பண்டோட ஆர்ட் கலெக்ஷனை திருட சொல்லி பர்லின் கிட்ட இவங்க தனியாக ஒரு டீலை பேசுகிறாங்க. போன சீசனில் இவங்க எல்லாரும் சேர்ந்து திருடினப்போ யாருக்கும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஆனால் இப்போது எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸோட இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 திருட்டையும் யார்கிட்டையும் மாட்டாமல் கரெக்டாக பண்ணி முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.